கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் மகிமையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உலக இரட்சகர் இயேசுவின் திருச்சபையின் போதகரும் நேசன் ஐக்கிய திருச்சபையினுடைய போதகருமாக இருக்கிற எனக்கு எனக்கு 2 சபைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் இன்சார்ஜ் சபையாக நேசன் ஐக்கிய திருச்சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் இனி நாமத்திலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட என் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கின்ற பொழுது நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். என்னென்னு ஜெபிப்போம்னா, ஆண்டவரே என் பிள்ளை இயேசுப்பை போல ஆசீர்வதிங்க, தானியலை போல் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே மோசையை போல் ஆசீர்வதிங்க. பல தீர்க்கதரிசிகளை வார்த்தைகள் வசனங்கள் சொல்லி நம்ம இப்போ சாலமோனை போல் என் பிள்ளைகளுக்கு அறிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். தப்பே இல்லை, நல்லது தான். ஆனால் சாலமோன் அவன் தன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தன் கரங்களை விரித்து முழங்கால போட்டு ஜெபித்தான் என்று நம்மள வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படியாக யோசேப்பு சாதாரண விஷயத்தில் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கலை. அவன் எப்படியெல்லாம் தாழ்மைப்பட்டான், எப்படியெல்லாம் அவமானப்பட்டான், எப்படியெல்லாம் கஷ்டத்தை ஏற்பட்டான். அப்படியாக நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்களா, நம்ம சபை பிள்ளை இருக்கிறோமா, நாம் ஜெபிக்கிற அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு குறித்து நம்ம சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 37வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, தன்னுடைய சொந்த சகோதரர்கள் யோசேப்பின் மேலே பொறாமை கொண்டு அவர்களை அவன் சொப்பன்காரன் விட்டான் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்று கூடி பேசி அவனை கொன்று போட்டு விடலாம். சொந்த சகோதரர்களே. இப்படி அநேக குடும்பங்கள் இருக்கிறது, அநேக பங்கால் இருக்கிறது. சில மத வெறி பிடித்தவர்கள் அந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருக்கிறார்கள். இல்லை சாதி சமுதாயத்தை இருக்கிற ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள். சில இடத்துல சொல்லலாம், சில இடத்துல எல்லாரும் சௌகரியத்தில் நிறைய பேர் வாழ்கிற நல்ல கிராமங்களில் வாழ்கிறது குறித்து நம்ம பார்க்குறோம். சில இடத்துல அப்படி இருக்கிறத நம்ம குறித்து பார்க்குறோம். சொந்த சகோதரர்களே யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று அவனை பிடித்து அவனை என்ன பண்ணான், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அந்த சகோதரர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவன் மேலே விரோதம் கொண்டு பொறாமை கொண்டு அவனை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். அப்போ அந்த இடத்துல அவனை கொலை செய்யாதபடிக்கு தன் சகோதரர் ஒருவன் பரிந்து பேசுகிறான். அவனை கொலை செய்து அவன் இரத்தப்பழி நம்ம விழுவதற்கு நாம் அது எந்த எப்பாத்திரம் அப்படின்னு சொல்லி அவனுடைய இரத்தப்பழி நம்ம மேலே ஏன் வரணும், அவனை ஒரு குழியில் தள்ளி போடலாம், அவன் எப்படியாவது சத்தானா போட்டான், அவன் எப்படியானா போட்டான் அப்படி சொல்லி ஒரு பாழடிந்த ஒரு கிணற்றுக்குள்ளாக யோசேப்பை தன் சொந்த சகோதரனை அவனை கழுத்து பிடித்து அவனை என்ன பண்ணுறாங்க, அந்த பாலறிந்த கிணத்திலே அவனை தள்ளி போடுகிறார்கள். அவன் நன்மை செய்ய தான் வந்தான். ஐயோ அண்ணன்மாருக்கு எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அவங்கள போய் விசாரிச்சுட்டு வரலாம், எங்கன்னா இருக்கிறீங்க, அந்த அன்பு விசாரிக்க வந்தவனை இப்படி ஒரு கொலவெறியோடு என்ன பண்ணுறாங்க, அவனை தூக்கி பாலடைஞ்ச கிணத்தில் தள்ளி போடுறாங்க. அந்த பாலடைஞ்ச கிணற்றுக்குள் தள்ளன அந்த இடத்துல அவன் கதறுகிறான். அந்த கார் இருள் சூழ்ந்துகிற அந்த இடத்துல அவன் கதறி அழுகிறான். அண்ணா அண்ணா என்னை காப்பாற்றுங்க சொல்லி அவன் அழுகு குரலோடு மரண விளிம்பிலிருந்து அவன் கத்தி கூப்பிடுகிறான். என் அருமையான தேவ ஜனங்கள், அந்த இடத்துல அவங்க அண்ணன் என்ன திரும்ப செய்தாங்க, அந்த ஆகாரத்தை அந்த கொண்டு வந்த சாப்பாட்டை பகிர்ந்து இவன் மரண விளிம்பிலிருந்து கத்துறான், என்னை காப்பாற்றுங்கொண்டு இவங்கள் சாப்பாடு சாப்பிட்றாங்க. எவ்வளோ அந்த இருதயம் பாருங்கள், எவ்வளோ கொடூரமான ஒரு இருதயமாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட இருதயம் அந்த சகோதரர்கள் கூச்சலிட்டு கொண்டு இருக்கிற இந்த சகோதரனுக்காக அவங்கள் காப்பாற்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு துணியில்லை. ஏன்னா அவனை கொலை செஞ்சுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க தள்ளிட்டாங்க. இவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு வந்தாங்களாம். அப்படியாக என் அருமையான தேவலே, அப்படியாக நம்ம ஒரு காலம் அந்த சிந்தனைக்குள்ளாக நம்ம போயிருந்தோம்னாக்கா ஏசை நினச்சி கொள்ளுங்க. ஏசப்பா சொல்கிறாரு, இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மன்னிங்கள் என்று சொல்லி தன்னை காட்டி கொடுக்கப்பட்ட அந்த சகோதரனை பார்த்து சொல்கிறாரு, என் சிநேகிதன் உனக்கு என்ன வேண்டும்னு சொல்லி கேட்குறாரு. எவ்வளோ அன்பு பாருங்கள் ஆண்டவருக்கு.
அவர் தெரியும் யூதாஸ் காரியத்தை நம்ம காட்டி கொடுக்க போகிறோம், நம்ம சிலுவில் அறிய போகிறோம், அவமான சிலுவின பாடுகளை ஏற்றுக்கொள்ள போகிறோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் யூதாஸ் காரியத்தை பற்றி தெரியும். ஆனால் தெரிந்தாலும் அவர் வார்த்தை சொல்கிறார், சிநேகிதன்னு சொல்கிறார். யாரெல்லாம் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கொலை எரிச்சல், அப்படியாப்பட்ட தீ எண்ணங்கள் நம்ம இருதயத்தில் இருந்தால் இயேசுவை நினச்சி கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கடைசியே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இவர்கள் என்னதென்று கொத்துயிர் கொலையுருமா இருக்கிறாரு. அப்படியே அந்த சிலுவையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பயங்கரமான வெயில், சாதாரண வெயில் நடந்து போனால் நம்மளால் முடியல. அவர் காணிகள் அடிக்கப்பட்டு முள்முடியால் சூட்டப்பட்ட அந்த நிலையோடு, காயத்தோடு, சவுக்கள் அடிக்கப்பட்ட அந்த காயத்தோடு அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற வெயில் ஒரு பக்கம் வாடுது. அந்த நேரத்தில் அப்படியே கொத்த ஒரு மரண அந்த ஓலையிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார், பிதாவிடத்தில் பேசுகிறார். இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி கேட்டுக்கொள்ள இந்த உலகத்தில் அவரை போல வேறு எந்த தெய்வத்தை நம்ம சொல்ல முடியுமா, பார்க்க முடியுமா? அதுதாங்க மற்ற நம்ம ஆராதிக்கிற கடவுளை காட்டி நம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர், அவர் சமாதானம் உள்ளவர், அவர் நித்தியமானவர், உன்னை ஆதரிக்கிறவர், உன்னை விசாரிக்கிறவர், நீ கூப்பிட்ட உடனே கேட்குற தெய்வம், அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நீங்கள் நினைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு சமாதானம் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்படி அந்த பாலடைந்த குழியில் தள்ளப்பட்ட அவன், நீங்கள் அவனை சிறைசாலை அங்கிருந்து அவனை தூக்கி எடுக்கிறாங்க. அங்கே தூக்கி எடுத்து பார்வோனுடைய அடுத்த சேனாதிபதி இருக்கிற போர்ச்சுகீசனுடைய கையில் கொடுக்குறாங்க. அந்த நேரத்துலேயே அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவன் வந்து கற்றுக்கொடுக்குறான். உலக வாழ்க்கையில் அவன் இதுவரை அதை பார்க்காத சம்பவங்கள் என்னென்னு சொன்னாக்கா அவன் அதை பார்த்து கொள்ளுக்கிறான். அங்கே பல சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானி மனைவி யோசேப்பில் கண்ணை போட்டு அதை பாருங்கள், அந்த போர்ச்சுகீசன் அடிமைத்தனத்தையும் போய் வாழ்கிறான். எல்லாத்தையும் அந்த போர்ச்சுகீசனுடைய எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவன் மனைவியை தவிர. அந்த நேரத்தில் தன்னுடைய கட்டாயத்தில், தன் நெருக்கத்தில் தக்க சமயம் அவனுக்கு இருந்தும் அந்த எஜமானுடைய மனைவி பாவத்துக்கு உட்பட்டு என்னை செய்யின்று சொல்லப்படுது கூட ஒரு வாலிபன். அந்த வாலிப வயசில் யாரும் தப்பு பண்ணாத சூழ்நிலை. சில பேர் அந்த மாதிரி வாலிப வயசில் கூட இயேசு நினச்சி தப்பு பண்ணாத இருக்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். யோசேப்பு தன் நிறுவனமான கூட பரவாயில்ல, இப்படிப்பட்ட பொல்லாத பாவத்திலிருந்து அவன் விலகி போயிட்டு என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆடைகளை உருவிட்டு அந்த நேரத்தில் பரத்துக்கும் பூமி இம்மிக்கிற பாவத்தை நீ எப்படி செய்வேன்னு சொல்லி அவன் விலகி ஓடுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படியேப்பட்ட அந்த பாவத்து விலகி போகிற வாலிபனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த யோசேப்புக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகளுக்கு ஜெபித்தனாக்க கிடைக்கும். வசனம் சங்கீதம் 119:9 சொல்லுது, வாலிபனே உன் வழிகளை எதனால் சுத்தம் பண்ணுவாய்? பரிசுத்த என்ன வேத வசனத்தின் மூலமாக சுத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு இங்கே ஜெபிக்கிற ஜபங்கள், நீங்கள் நினைக்கிற காரியங்கள் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை வசனத்தின் மூலியமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் புத்திக்கு மேலே தெய்வீக சமாதானம் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். அப்படியாக ஒரு சின்ன ஜெபம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஒரு யோசேப்பை போல வாலிப பிள்ளைகள் வாழ்ந்து ஆண்டவரே சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஆண்டவரே காத்துக்கொள்ளுற பிள்ளையாக அந்த உலகத்திலே வாழுகிற பிள்ளைகள் எத்தனோ லட்சம் கோடியப்பா. அவர்களுக்கெல்லாம் கர்த்தாவே நித்திய வாழ்வு என்னும் அந்த பரலோக ராஜ்யத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே யோசேப்பு போல உத்தமாக இருந்து ஆண்டவரே பிள்ளைகள் வாழ கர்த்தாவே நீங்கள் அவர்கள் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வாலிபர் மீது வையோகதி மீதும் ஆண்டவரே ஆவியை ஊற்று சொல்லிக்கிறேன் சப்பா. அவர்கள் மீது ஒன்று பரிசுத்தாய் ஊற்றி அவங்களை பலன் கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தரைமட்டமாக தாழ்த்தி வெறுமாக்குற துதிகணமைகள் உமக்க செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.